ஓம் ஸ்ரீ சீரடி சாய்நாதனே நமக. என் தங்க பிள்ளையே, என் வாக்கு பொய்க்காது என்று நினைத்தால் மட்டும்தான் இதை உன்னால் கேட்க முடியும். நான் உனக்கான உண்மையை சொல்வதற்கு இப்பொழுது இந்த சாய்தேவன் தேடி வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் அல்லவா ஒன்றாக நடத்தி வைக்க வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படு. அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்படு. இந்த விஷயத்தை இப்பொழுது செய்தால் வெற்றி கிடைக்குமா என்று நீ நினைத்துக்கொள். சிந்தித்து செயல்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நீ நினைக்கின்ற வேலை உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. உன் பிரச்சனை தலை தூக்கி ஆடுகின்றதே என்று என்ன செய்வதென்று அறியாது திக்கி திணறிக் கொண்டு இருக்காதே. உன் பிரச்சனைக்கான சிறந்த ஆயுதம் உன்னுடைய பொறுமையாகத்தான் இருக்கப் போகிறது. உன் பிரச்சனைக்கு தீர்வாக நானே வந்து இருக்கும்போது உன்னை நேசிப்பவர் யாரென்று உண்மையும் சொல்லாமல் விட்டு விடுவேனா? இதோ உனக்கென்று ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இந்த அப்பன் நான் வந்து இருக்கும் போது உன் மனதை விட்டு விடாதே. எத்தனை முறையோ தோல்வியை அடைந்து விட்டேன், எத்தனை முறையோ அவமானங்கள் கிடைத்து விட்டது, துரோகத்தை அங்கு இழைத்து விட்டார்களே என்று உன் எதிராளிகளை பார்த்தும் துரோகிகளை பார்த்தும் நீ மனம் மருந்திக் கொண்டே இருக்காதே. என் பிள்ளையே, இத்தனை பேருக்கும் நடுவிலே உன்னவர் உன்னருகில் இருந்தால்தான், நீ நேசித்தவர் யாரென்று தெரிந்தால்தான் உன் மனம் குழப்பமடைவதில் இருந்து விடுவித்து கொண்டு இருக்கும் என்று சொல்கின்றாய். இதோ உன் மனம் குழப்பமடையும் விஷயத்திற்கு பதில் கிடைத்து விட்டது என் தங்கமே. சில நேரங்களில் உன்னுடைய சில விஷயத்தை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே. உண்மை கூட நமக்கு சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே. பொய்கள் முந்திக்கொண்டே நம் வாழ்க்கையை அங்கு ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ மனம் தளராதே. ஒன்றை மட்டும் நீ மறந்தும் மறுத்து விடாதே. எதை தெரியுமா? நீ இந்த சாய்தேவனின் கையில் இருக்கின்றாய், சாய்நாதனின் கைகளில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை ஆட்டிவிப்பது இந்த அப்பனாக இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்த கொண்டே இருக்கின்றாய்? என் பிள்ளையே, உன்னை வெற்றி மட்டுமே வந்து சேரும் என்று முழுவதுமாக நம்பிக்கை கொண்டதால் தானே உன் வாழ்க்கையோடு நான் உன் கரம் பற்றி இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்று வீணான சந்தேகம் கொள்கிறாய்? உனக்கானவர் யாரென்று தெரிய வேண்டும், அவ்வளவுதானே. இதோ உனக்கு நான் உறுதியளிப்பதை கேள் என் தங்க பிள்ளையே. நீயோ சில சமயம் கோபத்தோடு இருக்கின்றாய், சில சமயம் அதீத சந்தோஷத்தோடு இருக்கின்றாய், இன்னும் சில சமயம் மனக்குழப்பத்தோடு போராடுகிறாய், உள்ளத்தோடு போராடுகிறாய். குடும்பத்தில் உன்னை புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறாய். அத்தனை நிலைகளின் தாண்டி வெளியே வந்து பார்த்தால் உனக்கானவர் யாரென்ற கேள்விக்குறி மட்டும்தான் உன் கண் முன்னே தோன்றிக் கொண்டு இருக்கின்றது. உன் உள்ளத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று சிந்திக்கிறாய். என் பிள்ளையே, உன் மௌனத்தை இங்கு யார் நீ சொல்லாமலே புரிந்து கொண்டு உன் மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அங்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உன் கோபத்தை நீ சொல்லாமலே புரிந்து கொண்டு யார் ஒருவர் உன்னை சந்தோஷப்படுத்த காத்து கொண்டு இருக்கின்றாரோ அவர்தானே நீ நேசித்தவராக இருக்க முடியும். அவர்தானே உன் உள்ளம் அறிந்தவராக இருக்க முடியும். அப்படிப்பட்டவர் எங்கே அப்பா இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று உன் மனம் தளர்ந்து விடாதே. நீ சோதனையின் உச்சத்தில் இருக்கும்போது உன் கரம் அவர் கரத்தினில் உன்னை அறியாமலே கரம் பற்றி கொள்ளத்தான் போகிறது. அப்படிப்பட்டவரை அடையாளம் கண்டு தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் ஒருவரை தயார்படுத்தி விட்டேன். அவரால் உன் வாழ்க்கையின் நிலை மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு செயலை செய்வதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். சாய்நாதா சாய்நாதா என்று அழைக்கும் என் பிள்ளைக்கு சந்தோஷத்தையும் வாய்ப்புகளையும் மல்லி கொடுக்க வந்து இருக்கின்றேன். நீ சீரும் சிறப்பும் பெற்று சந்தோஷமாக குடும்பத்துடன் சுற்றமும் சூழ வாழத்தான் போகிறாய்.
உனக்கான காலத்தை உருவாக்கி விட்டேன் என் கண்ணின் மணியே. உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது. தேவையில்லாததை சிந்தித்து கொண்டு எனக்காக அவர் வருவாரா இவர் வருவாரா என்று வருகிறவர் போகிறவர்களை பார்த்து உன் நேரத்தை வீணடித்து கொள்ளாதே. உன் மனதில் உள்ள குழப்பத்தை தீர்த்து உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன்னை சந்திக்க இந்த அப்பன் வந்திருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை கண்டு நீ அஞ்சிக் கொள்ளாதே. ஏதாவது ஒரு செயலில் நீ தோல்வியுற்று விட்டால் உடனே வாழ்க்கை முடிந்து விட்டது, நமக்காக யார் இருக்கிறார்கள், நமக்கு செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நீ நினைத்து கொள்ள வேண்டாம். நான் உனக்கான விஷயத்தை சொல்வதற்கு நிச்சயமாக வரத்தான் போகிறேன். உன் வேண்டுதலை பலிக்க செய்வதற்கு நானும் வரத்தான் போகிறேன். இந்த சாய்தேவனை நம்பி வரும் என் பிள்ளைக்கு ஒரு பொழுதும் நான் கைவிடும் எண்ணம் கிடையவே கிடையாது. உனக்கு எதை கொடுத்தால் நீ இப்பொழுது சந்தோஷப்படுவாயோ அதை கொடுப்பதற்காக இந்த சாயப்பன் நான் வந்து இருக்கும் போது இனி நீ செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதில் தான் முடிய போகிறது. நேர காலம் எப்பொழுது வரும் என்று நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கானவரை உன் கையில் ஒப்படைத்து உனக்கு கெட்ட நேரம் இருந்தால் அதையும் அழித்துவிட்டு உனக்கான வெற்றியை தரும் நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டேன். உன் கஷ்டத்தையும் கவலையையும் இதோ கண்ணீரோடு கரைந்து கொண்டிருக்கும் அந்த நிலையையும் என் தீயில் இட்டு பொசுக்கி உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ மனம் தளராதே. நீ பொறுமையை கடைபிடித்து தான் ஆக வேண்டியதிருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம். விதை உதைத்தவுடன் காய்கனி வந்து விடுமா என என் பிள்ளையே, அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நீ செய்யும் நல்லதும் புண்ணியமும் உனக்கு உடனே உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ சொல்வதும் செய்வதும் யதார்த்தமாக இருந்தாலும் கூட சிறிது போராட்டத்துக்கு பிறகு தானே பெரும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று என் அப்பன் சொல்லிவிட்டானே என்று வருந்தாதே. போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு அளவில்லாததாக இருக்கும். இப்பொழுது இருக்கும் நிலையானது மாறி ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு படியாக உன்னை ஏற்றி வைத்து நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ மனதில் வருத்தப்படாதே. நம்பிக்கையோடு இருக்கும் உன் வேலையை நான் செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்தப்படுகிறாய்? நீ எப்படி எந்த நேரத்தில் உனக்கான வெற்றி உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதற்கான புதிய வழியை தான் உருவாக்கி தருகின்றேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு. உன் கடமையை கவனமாக செய்து வா. உன்னுடைய குறிக்கோளை நிச்சயமாக நீ அடைவாய். உன் உள்ளத்தில் என்னை சுமந்து கொண்டு இருக்கும்போது இந்த அப்பனை சதா நேரமும் நினைத்து கொண்டு இருக்கும்போது உன்னை ஒரு பொழுதேனும் நான் தோற்று போக விட மாட்டேன். என்ன செய்தாலும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்வதை பார்த்து செய். நம்மை கண்டு கொள்ள யாருமே இல்லையே. 4 சுவற்றுக்குள் செய்வதும் சொல்வதும் என்ன நடக்கப் போகிறது என்று நீ நினைத்து கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னை என் ஆலயத்திற்கு வந்துதான் சந்தித்து உன் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ என்று எண்ணுவது வேண்டாம். நீ என்னை எங்கே நிலைநிறுத்தி கொண்டு அப்பா என்று அன்போடு அழைத்தாலும் உன் தீராத பக்திக்கும் அன்புக்கும் என் பிள்ளையை இனியும் காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாயப்பன் நான் வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இப்பொழுது முழு நிலவு போல் ஜொலிக்கத்தான் போகிறாய். வெற்றியின் பக்கம் அடியெடுத்து வைத்திருக்கும் என் தங்கமே, உன் மனதிற்குள் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ வேறு யாரையும் தேடி போகவே வேண்டாம்.
நீ எப்பொழுதுமே உன்னை சுற்றி நல்ல உறவுகளை மட்டுமே வைத்துக்கொள். நேர்மறையான எண்ணத்தை மட்டும் மனதில் வை. எது நல்லது நடக்கும் என்று நினைத்து விட்டால் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையை தீர்க்கமாக வை. அப்போதுதான் உன்னை சுற்றி நல்ல விஷயங்களுக்குள் நல்லதே நடத்தி தருவதற்கு இந்த அப்பனானவன் நான் வருவேன். நிச்சயமாக உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. கேட்ட வரத்தை கேட்டபடியே உனக்கு பிடித்தவரை கரம்பற்ற போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். நீ நினைத்தது பலிக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.